குட் ஈவினிங் மேம். நம்ம வந்து குமரி அருள் பேரவை சான்றாக யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் 2025 to 2026 அதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ விமன்ஸ் டேக்கு நம்ம வந்து ஒரு ஹை லெவல் உமன் கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு ஹை லெவல் உமன், ஸோ விடிஎம் காலேஜோட பிரின்சிபல் தான் நீங்கள். அப்போ உங்ககிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கிறோம். உங்களோட இன்சைட்ஸ் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அது வந்து நம்ம அறிய வந்திருக்கோம். ஸோ நம்ம இந்த அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த கல்வித்துறையில் பணியாற்றி வருகிறேன். இந்த கல்வி சேவையை நான் பொறுப்பாகவும் ஒரு சமுதாய சேவையாகவும் செய்து வருகிறேன். சமுதாயத்தில் இத்தகைய ஆசிரியர் பணி என்பது மிக சிறப்பான ஒன்றாக நான் அதை கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு மாணவர்களை நல்ல ஒரு மாணவனை சமுதாயத்தில் உருவாக்க வேண்டும். அனைத்து கல்லூரிக்கு வரக்கூடிய அனைத்து மாணவர்களையும் நாம் ஒரு உயர்ந்த நிலையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வரும்பொழுது நாம் செய்யக்கூடிய பணி நமக்கு நம்முடைய கடமையில் நாம் மிக சிறப்பாக இருந்து பணியாற்றினால் நாம் உயர்ந்த ஒரு இடத்தை அடையலாம் என்று இந்த ஒரு அதை கொள்கிறேன். மாதிரி எனக்கு இந்த கல்லூரி முதல்வராக நான் பணியாற்றி வருகிறேன். நம்முடைய கல்லூரியில் உள்ள மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவர்கள், மிக ஒழுக்கமுள்ள மாணவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாணவர்களும் அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் பணியாற்றியது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் வந்து பிரின்சிபல் ஆஃப் விடிஎம் காலேஜ், அப்போ உங்களுக்கு ஒரு உமன் லீடராக இருந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? பெண்கள் என்பது நம்மளுடைய பழைய காலத்தில் உள்ள பெண்களையும் இந்த காலத்து பெண்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில் அந்த காலத்தில் பெண்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா அப்போ அந்த பழைய காலத்துலலாம் ஒரு 18 வயசாக பெண்களுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போது கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நமக்கு அனைத்து என்னென்ன துறை எங்கெங்கே சாதனை புரியலாம், என்னென்ன வேலை வாய்ப்புகள் உள்ளன, அப்புறம் என்னென்ன நமக்கு ஒரு சமுதாயத்தை சாதிக்க முடியும், என்னெல்லாம் நம்ம ஒரு சமுதாயத்தை உயர்வடைய செய்ய நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எல்லா விஷயங்களுமே இங்கே நமக்கு தெரிகிறது. அந்த ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு எல்லா பெண்களிலுமே இருக்கிறது. கல்லூரியில் ஒரு முதல்வராக நான் பணியாற்றுவது எனக்கு எந்தவித கடினமும் தெரியவில்லை. ஒரு பெண் நம்ம பெண் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எடுக்கும் பொழுது ஆணும் பெண்ணும் அதில் ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு சில நேரங்களில் யோசிக்கிறது உண்டு. ஆண் பெண்ணும் சமம்தான். பெண் என்பது நம்ம தனியாக ஒரு பெண்ணால் முடியுமா, ஒரு நிர்வாக பொறுப்பாக இருந்தாலும் சரி, அது பெண்ணால் முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குரிய அது ஏன் வருது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அதில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் ஒரு பெண் என்பவள் அறிவுபூர்வமாக அவளுடைய அறிவு தான் அவளுடைய அறிவும் அவளுடைய தன்னம்பிக்கையும் தான் அவளை இந்த சமுதாயத்தில் தனியாக அவளை எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஆயுதமாகும். அதனால நம்ம எந்த இடத்தை எங்கே அணுகினாலும் தன்னம்பிக்கையோடும் அறிவோடும் ஒரு காரியத்தை நாம் அணுகும்போது அது நமக்கு வெற்றிதான். அது மட்டுமல்ல, மாணவர்களாகிய நான் உங்களிடம் சொல்லக்கூடிய என்னுடைய கல்லூரி மாணவர்களும் எப்பொழுதும் நான் சொல்லக்கூடியது ஒன்றுதான், எந்த இடத்துல நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோபம், அது முதல்ல நமக்கு என்னது கோபம் என்கிறது நம்மளுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உண்மைதானே? ஏன்னா நம்ம கோவப்படும் பொழுது நம்மளுடைய பிரெயின் நம்ம கண்ட்ரோல் இருக்காது தானே, அது மீறி தான் நம்ம கோவப்படும். அதனால் கோபம் விடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு தலைமை பண்புக்கு வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியை பொறுத்தவரைக்கும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் அனைவரிடமும் அனைத்து மாணவர்களையும் என்னுடைய குழந்தைகளை கொண்டு தான் பார்க்கிறேன். அதில் அனைத்து சக பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் நான் மிகவும் அன்போடு அரவணைப்போடு நான் பார்ப்பதால் எனக்கு அது மிக கடினமாக தெரியவில்லை. அனைவரும் எனக்கு ஒத்துழைக்கிறார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய சவாலாக. பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு எல்லாமே சவால் தான். ஏன்னா பெண்கள் என்னும்போது அந்த சமுதாயமானாலும் சரி, எந்த ஒரு கூட்டமானாலும் சரி, அந்த பெண்களை பார்க்கும் பொழுது அவங்க பார்க்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய நம்ம நினைக்கிறோம், நம்மளை வந்து அவங்க பார்க்கும்போது நமக்கு அது வந்து ஏதோ ஒரு பெண் என்பவள் சீக்கிரமாக பயப்படக்கூடியவர்கள் தானே. அந்த மாதிரி அந்த ஒரு பயம் நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து அணுகும்போது அந்த பயம் நமக்குள்ள வராது. அது மட்டும் இல்லாமல் சவால்கள் வந்தாலும் என்ன சவால் வந்தாலும் நம்மளால் முடியும், நம்மளால் சமாளிக்கணும் அப்படிங்கிற தைரியத்தோட தான் போகும். எப்போவுமே நம்மளோட மனசில் இருக்க வேண்டியது நம்ம வந்து எப்போவுமே எல்லாத்துலேயுமே நம்ம வெற்றி அடையணும். எல்லாம் நம்மளால் முடியும், நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை என்ற நோக்கத்தோடு நம்ம வந்து முயற்சி. ஸோ அஸ் அ விமன் இன் லீடர்ஷிப் ரோல் நீங்கள் எப்படி உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் உங்களோட பர்சனல் லைஃப்பையும் ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்லலாம். என்னென்னா நான் வந்து திருமணம் முடிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் நான் ஒரு யூஜி டிகிரி மட்டும்தான் முடிச்சுட்டு வந்தேன். வெறும் ஒரு பிகாம் பட்டதாரியாக தான் நான் திருமணம் முடிஞ்சு வந்தேன். வந்த பிறகு என்னுடைய கணவர் பி ஜோதிஷ்குமார் அவர்கள், அவங்க தான் என்னை வந்து பிஜி படிக்க வச்சது, எம்ஃபில் படிக்க வச்சது, பிஹெச்டி முடிச்சது எல்லாமே. என்னோட ஒரு மகன் பிறந்த பிறகு தான், என்னுடைய மகன் பேர் ஐஸ்வர்யா, அவங்க வந்த பிறகு தான் நான் வந்து என்னோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே நான் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்னென்னா என்னோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து 2017 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அவங்க வந்து தவறிட்டாங்க. இருந்தாலும் அப்போது வந்து என்னோட மகன் வந்து 12th படிக்கிறான், என்னோட பையன் வந்து 5th படிக்கிறான். பையன் பேர் விஜயநந்தன் படிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து முதல்ல உலகமே தெரியாத ஒரு இடத்துல, ஒரு இடமே வழி தெரியாத ஒரு இடத்துல கொண்டு விட்ட மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நான் தனியாக சிந்திக்க தொடங்கினேன். நான் ஒரு பெண் இருந்தாலும் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் இந்த சமுதாயத்தில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் எனக்கு இருந்தது. அதனால நான் என்னுடைய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தேன். அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்களும் அதே மாதிரி தான். என்னுடைய மகன் 12th முடித்தா, அப்புறம் அவள் யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு இன்றைக்கி அவள் வந்து கேனடாவில் திருமணம் முடிந்து அவளுடைய கணவனும் அவளும் கேனடாவில் அவள் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காள். அப்போ அவள் ஏன் இந்த ஒரு இடத்துல வந்தான்னா, நான் அவளுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை அவள் பயன்படுத்தி அவள் இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டேஜில் அவள் இருக்கிறாள். அது மாதிரி பையன் வந்து +2 முடிச்சுட்டு அவன் +2லேயும் சிபிஎஸ்சி எஸ்ஆர்டி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் +2 முடிச்சு 90% மார்க் வாங்கி அவனை ஒரு நல்ல ஒரு இதில் கவுன்சிலிங்கில் அவனுக்கு வந்து கோயம்புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா, கோயம்புத்தூர்லேயே ஒரு டாப் காலேஜ் கோயம்புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் வந்து இன்றைக்கி அவன் இன்ஜினியர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். அப்போது எனக்கு வந்து இந்த சொசைட்டியில் என்னுடைய ஹஸ்பண்ட் போன பிறகு இந்த பிள்ளைகளை இந்த ஒரு பொசிஷனில் கொண்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தாலும் நான் எங்கேயுமே என்னுடைய மனசு தளரலை, பார்ப்போம் அப்படின்னு. அப்படி என்னுடைய குடும்பத்தில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னுடைய 2 குழந்தைகளையும் நான் இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது கல்லூரி வாழ்க்கை இருக்கும்போது அந்த கல்லூரியிலையும் நான் வந்து என்னால் முயன்ற அளவு அப்படின்னா அந்த ஒரு கல்லூரியை எந்த அளவு உயர்நிலைக்கு கொண்டு வர முடியும், அங்கே இருக்க மாணவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமையில் அந்த பிள்ளைகளை என்னோட பிள்ளைகள் மாதிரியே அந்த பிள்ளைகளையும் நான் கவனித்து கல்லூரி வளர்ச்சியும் என்னுடைய ஒரு கல்லூரியின் வளர்ச்சியும் என்னுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு நினைச்சு அந்த கல்லூரி வாழ்க்கையிலே நான் உண்மையாக என்னை ஈடுபடுத்தி நான் வந்து இது மட்டும் இல்லை, கல்லூரி வாழ்க்கையும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் அது மட்டுமல்லாமல் என்னுடைய கணவர் விட்டு சென்ற தொழிலையும் கூட நான் வந்து கல்வி பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். ஆனால் எதையுமே நான் வந்து வருத்தத்தோடு பார்க்கவோ என்னால் முடியாதுன்னு நான் ஓய்வெடுக்கவோ இல்லை. நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வேற ஓடிட்டே இருக்கேன். அந்த ஓட்டம் எனக்கு வெற்றியை தான் தருது. அந்த வெற்றினால நான் சந்தோஷப்படுறேன். அப்புறம் எனக்கு 2 அருமையான குழந்தைங்க, அவங்க எனக்கு எல்லாத்துக்குமே ஒத்துழைக்கிறதுனால இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் அப்படி ஒரு முகம் மட்டுமல்ல, 2-3 முகங்கள், 2-3 வேலைகள் எல்லாமே நான் வந்து என்னால் முடியுங்கிற அளவில் சந்தோஷமாக வெற்றியாக நான் சேர்த்துக்கலாம். இந்த சொன்ன எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்களை எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அப்படி ஏன்னா இப்போ நான் நினைக்கிறது என்னன்னா, பெண்கள் வந்து எங்கேயுமே ஒரு குடும்பத்தில் பெண்கள் டாப் தான். நம்ம நினைக்கிறோம் எப்பவுமே ஒரு பெண் தன்னாலே நினைக்கிறேன், நான் ஒரு வீட்டில் அடிமையாக இருக்கிறேன், ஒரு வீட்டில் நான் வேலைக்காரியாக இருக்கிறேன், நான் என்ன வீட்டில் யாருமே மதிக்கிறது
நினைச்சாலும் உண்மையாக அந்த ஒரு பெண் என்பவர் அந்த வீட்டுக்கு அவர் ஆணி தான். உண்மையாகவே ராணி தான். ஏன்னா ஒரு ஆண் செய்ய முடியாததை ஒரு வீட்டில் ஒரு பெண்ணால் செய்வாள். பெண்ணால் செய்ய முடியும் அது. ஏன்னா ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதாகட்டும், அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்குறதாகட்டும், அந்த ஒரு யூனிஃபார்ம் போடுறதாகட்டும். ஆனால் அவள் சமையலும் பார்ப்பா, குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பா, குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் போட்டு விடுவாள். அனைத்து வேலைகளையும் அந்த பெண்ணால் செய்ய முடியும். ஆனால் அதே போல் ஒரு ஆணுக்கு செய்ய முடியுமான்னு சொல்லிப்பாங்க. அதனால பெண் என்பவள் எப்பவுமே ஒரு சமுதாயத்தில் உயர்வான இடத்துல தான் இருக்கிறாள். அன்னைக்கும் இன்னைக்கும் ஆணும் பெண்ணும் சமுதாயம். எனக்கு எந்த இடத்துலையும் பெண்கள் அடிமை மாதிரியே தெரிஞ்சது கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் ஒன்று என்னன்னா, நம்முடைய இந்தியன் கல்ச்சர் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வது நமக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் இந்தியன் கல்ச்சர் பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை நமக்கு நல்லது தான். ஏன்னா அந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிறதே நான் ரொம்ப அது எனக்கு விருப்பம் தான். பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் பெண்கள் என்ன பண்ணணும், தன்னுடைய அறிவுபூர்வமாக, ஏன்னா ஒரு தாய்மை, ஒரு பெண் என்பவள் தாய்மையாக, அக்காவாக, தங்கையாக, தோழியாக, எத்தனை கதாபாத்திரங்கள் ஒரு பெண்ணுக்கு வருகிறது. அத்தனை கதாபாத்திரங்களிலும் அவள் அந்த குடும்பத்தை அரவணைத்து அன்போடு கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பத்தினுடைய வெற்றி, அந்த குடும்பம் வெற்றி பெற்றால் சமுதாயம் வெற்றி பெறும். அந்த மாதிரி ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு நிலைக்கு வலுவான ஒரு உறவை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு வலுவான உறவு வரும்பொழுது அந்த சமுதாய உறவு வரும். அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி பாதைக்கு குடும்பம்னாலும் சரி, சமுதாயம் சரி எடுத்து செல்ல முடியும். இதனால உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் என்பது அதோட இதை செலக்ட் பண்ண உங்களுக்கு காரணம் இல்லைன்னா ஏதாவது தூண்டுகோல் இருந்திருக்கும்ல, அது சொல்லுங்க. எனக்கு அப்படின்னா இன்னைக்கு மாதிரி நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாம் அன்னைக்கு நீ அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி தரதுக்கு யாரும் கிடையாது. நம்மளாவே படித்தோம், நமக்காக தோணுச்சு என்ன படிக்கணும். அன்னைக்கு இந்த மாதிரி நமக்கு ஊடகங்கள் வழியாக அன்னைக்கு இந்த அளவு நமக்கு ஊடகங்கள் கிடையாது, இந்த மாதிரி செய்திகள் கிடையாது, தொலைபேசி கிடையாது, டிவி கிடையாது. இந்த மாதிரி உள்ள காலகட்டங்களில் நாங்கள் வாழ்ந்தபோது எங்களுக்கு அதை குறித்து எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஏன்னா எந்த வழி போய் என்ன படித்து என்ன இதாகணுங்கிறது ஒன்றுமே அந்த டைமில் தெரியும். ஏதோ படிக்கிறோம், ஏதோ நமக்கு படிக்க தான் நம்ம இப்போ கல்வி முடிச்சு இப்போ கல்லூரிக்கு வந்தோம். கல்லூரிக்கு இந்த மாதிரி என்னென்ன வேலை வாய்ப்புகள் எங்கேருந்து இருக்குங்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு அப்போவுமே டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். டீச்சர்ஸ் எல்லாம் நான் கிளாஸில் இருக்கும்போது அவங்க கிளாஸ் எடுக்கும்போது அதை விரும்பி பார்ப்பேன். அந்த ஏன்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தொழில்நுட்பம் நான் அதை அப்பவுமே நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காலையில் 10 மணிக்கு போனால் ஈவினிங் 4 மணிக்கு வீட்டில் வரலாம். சாட்டர்டே சண்டே பிள்ளைங்களுக்கு லீவுனா நமக்கு லீவு. அந்த மாதிரி அந்த ஒரு ப்ரொஃபஷன் எனக்கு அப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதனால அது மட்டும் இல்லாமல் கடவுள் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தந்ததில் நான் மிக்க மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம கல்லூரி எங்கும்போது அந்த மாணவர்களுடைய, அது ஸ்கூலானாலும் சரி காலேஜ் ஆனாலும் சரி, நம்மளுடைய அந்த மாணவர்களுடைய எப்பொழுதும் நம்ம பழகும்போது எப்பொழுதும் நம்ம இளமையாக இருக்கிறது மாதிரி ஒரு மகிழ்ச்சி நமக்கு வரும். ஏன்னா மாணவர்களுடைய ஒவ்வொரு கூண்டும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளால் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வரும். அது ரொம்ப நான் ரசிப்பேன். இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய அந்த சிலப்போ அவன் செய்யக்கூடிய ரொம்ப குறும்புத்தனமாக இருக்கும். அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு குறும்பாக இருக்கும். இருந்தாலும் உள்ளுக்குள் அதை சந்தோஷமாக உணர்ந்துட்டு அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விட அந்த பிள்ளைங்களை இருக்கு. அதனால எப்பவுமே உள்ளத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதும் நம்ம இளமையாக வைக்கக்கூடிய ஒரு துறை இந்த துறைன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுங்கிறவள் எப்பவுமே ஒரு குடும்பத்தில் வீட்டுக்குள்ள அந்த வீட்டு வேலையை மட்டும் பார்த்து அப்படி ஒதுங்கிருக்காள். ஏன்னா நமக்கு இந்த சமுதாயம் என்னன்னு படிக்கணும், இந்த உலகம் என்னன்னு படிக்கணும், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை நமக்கு வேணும். அது ஒரு பெண்ணாக நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது தான் நம்ம பல முகங்களை பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பல செய்திகள் நமக்கு தெரியும், பலதரப்பட்ட அறிவுகள் நமக்கு வெறும் படித்து முடித்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குறதோட நம்ம வெற்றி நமக்கு கிடைக்காது. அதில் நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகிடுச்சு மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அது சக்ஸஸ் இல்லை. அது சக்ஸஸாக இருந்தாலும் கூட அதை விட்டு அந்த சிலபஸுக்கு வெளியே போய் நம்ம இந்த உலகத்தில் நிறைய படிக்க வேண்டியது. அதுலேயும் பெண்கள் எப்பவுமே நம்ம அறிவுபூர்வமாக ஒவ்வொரு விஷயங்களையும் அணுக வேண்டும். அந்த அறிவுபூர்வமாக அணுகும்பொழுது மட்டும்தான் நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணுங்கிறவ எப்பவுமே ஒரு
ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்களுக்கு வேணும். அப்படின்னா நம்ம வேலை பார்த்து நம்ம கை நிறைய சம்பாதிக்கணும். நம்ம வந்து யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். ஹஸ்பண்ட்கிட்டயோ குழந்தைங்ககிட்டயோ யார்கிட்டயும் நம்ம எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். நம்ம தேவைகள் என்ன, நம்ம வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம நல்ல வழி படித்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கலாம். நம்ம ராணி மாதிரி இருக்கலாம். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ராணி மாதிரி. அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி செய்யறதுக்கு நம்மளால முடியும். அப்போ நம்ம கையில் காசு இருந்தால் மட்டும், காசு இருந்து நம்ம வேலை பார்த்து நம்ம 24 hours நம்ம வந்து அப்படி பிஸியாக இருக்கணும் மட்டும்தான் நமக்கு வந்து வேறு எந்த சிந்தனையும் நமக்கு வராது. நம்ம வேலை பார்த்தோம், நம்ம சம்பாதிச்சோம், நம்ம குழந்தைகளை பார்த்தோம், நம்ம குடும்பத்தை பார்த்தோம், நம்ம சமுதாயத்துக்காக நல்லது செய்யணும், நல்லதே நினைத்து நல்ல சிந்தனை வழி நல்லதே நம்ம செய்யணும். எப்போவுமே நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கடவுள் தரக்கூடியது, அதை நம்ம பயன்படுத்தணும். பெண்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேடை தந்த வேலையன் சாருக்கு நீங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். சாருக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடை உங்களுக்கு கிடைத்தது உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 15-16 இந்த வயசில் உங்களுடைய மனநிலை மாற்றங்கள் இருக்கும். இந்த மனநிலை மாற்றம் வரக்கூடிய இந்த பருவத்தில் வந்து யார் சரின்னு சொன்னாலும் நம்மளுக்கு தப்பாக இருக்கும். அப்பா சொன்னாலும் அம்மா சொன்னாலும் சில டீச்சர்ஸ் சொன்னாலும் யார் சொன்னாலுமே நமக்குங்கிறதோ அப்படிங்கிற ஒரு வேகம், அது சரியா தப்பா எங்களுக்கு யோசிச்சு அப்படின்னா சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு திறமை நமக்கு அந்த டைமில் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கும். இருந்தாலும் ஒரு குழப்பமான ஒரு பருவம். அந்த ஒரு பருவத்தில் உங்களை இந்த மாதிரி ஒரு மேடையை தந்து உங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் மாற்றி ஒருமித்து ஒரு குரூப்பாக இந்த மாதிரியான இன்னைக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னை பேட்டி காணக்கூடிய உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மிக அரிய வாய்ப்பாகும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? இந்த மாதிரியான ஒரு இளம் விஞ்ஞானிகள் என்ற பேரவையிலே அந்த நம்முடைய சார் வேலையின் சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு தருது. இந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் வரும்பொழுது எப்போவுமே நம்ம படிக்கிற பாடத்தை விட ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லும்போது கேட்கும்போது நமக்கு அந்த அனுபவத்தில் இருந்து கற்றுக்கூடியது தான் நமக்கு எப்போவுமே உண்மையான பாடமாக அது நமக்கு தெரியும். ஒரு அனுபவம் பேசும்போது அந்த அனுபவத்தை நம்ம கேட்கணும். அதே மாதிரி நம்ம சுற்றி நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் நம்மளுடைய பெற்றோர்களிடம் இருந்து, அடுத்து நம்முடைய நண்பர்களிடம் இருந்து, நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களிடம் அனைவரிடம் இருந்தும் நம்ம வந்து பாடம் படித்து மட்டும் புரிகிறதை விட கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், நிறைய விஷயங்களை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். எல்லாத்துலையும் எடுக்கக்கூடிய நல்லதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இன்னும் உங்களுடைய மாணவர்களுக்கு எனக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைய மாணவர்கள் வந்து எப்போவுமே இந்த ஊடகங்கள் டிஜிட்டல் வேர்ல்டில் ரொம்ப அடிமைப்பட்டு இருக்காங்க. ஃபோன் அப்படி. ஆனால் அந்த ஃபோனுங்கிறது மொபைலுங்கிறது நமக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த ஃபோன் வந்து இன்னும் உயர்வான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் உங்களுக்கு தேவையான அத்தனை அறிவுகளை தருவதற்குள்ள வசதிகளெல்லாம் அதில் வாய்ப்புகளெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தணும். மற்றபடி இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் போகவே கூடாது. உங்களுடைய நேரம் கொண்டு 1 மணி நேரம் 1 மினிட் நேரம் அதை நீங்கள் வீணாக்கக்கூடாது. ஏன்னா இந்த வயசில் உங்களுக்கு தேவை நம்மளுடைய நேரம். அதே மாதிரி படிக்கணும், நல்லா படிக்கணும், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, நல்ல அறிவை வளர்த்துக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத ஊடகங்களில் போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை வெற்றி. நம்ம வந்து உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய இலக்கை நீங்கள் தீர்மானிக்கணும், அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்யணும், அந்த பயணத்தில் நீங்கள் வெற்றி பெறணும். அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய இதில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் 85% பிள்ளைங்களும் பாஸ் பண்ணுறது வந்து ஸ்டேட் சிலபஸில் படித்த பிள்ளைங்க பாஸ் ஆகிறாங்க. நம்ம சிபிஎஸ்சி, ஐசிஐசி சிலபஸ் எல்லாம் படித்து ரொம்ப இதாக போகிறோம். ஆனால் அதை விட ஸ்டேட் சிலபஸில் படித்த பிள்ளைங்க வின் பண்ணுறாங்க.